வணக்கம் அன்பு உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மற்றொரு காணொளியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அஸ்வஸ்ம சம்மந்தமான மற்றொரு சின்ன டீட்டெயில்ஸ் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில அப்டேட்டட் நியூஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் தந்துட்டே இருக்கிறோம். அதே நேரம் என்னமாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட்ஸை வந்து நான் அடுத்த வீடியோவை உங்களுக்கு வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷனை போட்டு விடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வஸ்ம வந்து இப்போ ஒரு புதிய வடிவத்துல திரும்ப எல்லாருக்கும் வரப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடியே நலன்புரி சபையில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த காசு தொகை வந்து எல்லாருமே பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அரசாங்கத்தின் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அனைவருக்குமே இது வந்து பகிர்ந்தளிக்கப்படணும், போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வகையில எங்களை பதிவு செய்திருக்கோணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வஸ்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாடசாலை மாணவர்களுக்கும் குடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிவந்திருக்குது. அதாவது அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்குது. அமைச்சரவையினூடாக அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு. இது எப்படி குடுக்க போறாங்க, எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ தான் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லப் போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தெளிவா வீடியோவ பார்த்துக்கோங்க. பிறகு இத பார்த்துட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயத்தையே வந்து டவுட்டா கேட்காதீங்க. ஆல்ரெடி நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஜனவரி மாத கொடுப்பனவு எப்ப வரும் அப்படின்னு சொல்லி. அதுல நான் தெளிவா சொல்லியிருந்தேன். நீங்க மேல் புதுப்பித்தல் செய்யல அப்படின்னா, உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு எந்த கொடுப்பனவுமே வராது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான். மேல் புதுப்பித்தல செய்யாதவங்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து எந்த ஒரு கொடுப்பனவும் வராதுன்னு சொல்லி கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு. அந்த விஷயத்த நானுமே சொல்லியிருக்கேன். நிறைய முன்னாடி உள்ள வீடியோலயும் போட்டிருக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க மாட்டேங்கிறீங்க போல. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க தான் வீடியோ ஃபுல்லா பார்த்து அத வந்து தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும். அப்படி பார்க்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்ல வந்து கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கு தனிப்பட்ட ரீதியில பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெளிவா ஒரு விஷயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோவிலே ஃபுல்லா எல்லா டீட்டெயில்ஸையுமே குடுத்துருக்கிறேன். வீடியோல இருக்க டீட்டெயில்ஸையும் நீங்க வந்து திரும்ப கமெண்ட்ல கேட்பீங்களா இருந்துச்சுன்னா, அது வந்து எனக்கு டைம் வேஸ்ட். நான் அதுல வந்து கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஓகே, நாங்க இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். பாடசாலை மாணவர்களுக்கு அஸ்வஸ்ம குடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது ஆல்ரெடி அஸ்வஸ்ம யாரோட குடும்பம் எல்லாம் வாங்குதோ, அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கு தான் மறுபடியும் அஸ்வஸ்ம அ ஒரு உதவித்தொகை ரூ. 6,000 குடுக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு வவுச்சர் அப்படின்னு கூட நாங்க வச்சுக்கொள்ளலாம். அதாவது இப்போ உதாரணமா நீங்க உங்களுடைய வைஃப் மட்டும் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, தனியா உங்களோட குடும்பத்த பிரிச்சிருக்கிறீங்கன்னா, உங்களோட பிள்ளை படிக்குது அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் மூலமா உங்களோட அக்கவுண்டுக்குள்ள காசு வரும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க யாராவது வயசு போனவங்க, தனியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாரையுமே உங்களோட குடும்பத்துக்குள்ள இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொன்னா, அ உங்களுக்கு அந்த காசு வந்து வராது. உங்க ஸ்கூல் பிள்ளைகள் யாரும் இல்ல அப்படின்னா வராது. இதே வந்து நீங்க உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அஸ்வஸ்ம வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அஸ்வஸ்ம பயனாளிகளினுடைய குடும்பத்த சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு ரூ. 6,000 அ அஸ்வஸ்ம தொகை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் அஸ்வஸ்ம வாங்காதவங்க குடும்பத்த சேர்ந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அஸ்வஸ்ம வாங்காத குடும்பத்த சேர்ந்த மாணவர்கள் யாருக்கு அப்படின்னு சொன்னா, தோட்டப்புற பாடசாலைகள் இருக்கு தானே, எஸ்டேட்குள்ள இருக்கக்கூடிய மலையக சைடுல இருக்க பாடசாலைகள், அப்படி இல்லாட்டி சின்ன ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாடசாலைகள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த பாடசாலைகள்ல 300க்கும் குறைவான பிள்ளைகள் எந்த பாடசாலையில படிக்கிறாங்களோ, ரொம்ப கம்மியான பிள்ளைகள் 300க்கும் குறைவான 300க்கு உட்பட்டு அதுக்கு குறைவான பிள்ளைகளா இருந்தாலும் சரி, 300க்கு மேற்படாம 300க்கு உட்பட்ட அளவுக்குள்ள பாடசாலை மாணவர்கள் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகள் எல்லாத்துக்குமே டிரெக்ட்டா வந்து அஸ்விஸ்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த ரூ. 6,000 பணம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ரூ. 6,000 குடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்கூல் மூலமாகவே வந்து விண்ணப்பிச்சு அனுப்பிருவாங்க. ஸ்கூல் மூலமாவே நலன்புரி நன்மைகள் சபைக்கு டீட்டெயில்ஸ் வந்து போகும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் தெரிஞ்ச ஒரு டீட்டெயில். இதுல ஏதாவது மாற்றங்கள், இதுல ஏதாவது அப்ளை பண்ணி நாங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்படி ஒரு டீட்டெயில் வந்துச்சுன்னா, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அத வந்து நான் சொல்றேன். இப்போ வரைக்கும் அந்த டீட்டெயிலின் அடிப்படையில இந்த அஸ்வஸ்மை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது இருக்குது. முதலாவது எந்த ஒரு குடும்பம் அஸ்வஸ்ம பயனாளியா இருக்குதோ, அந்த குடும்பத்த சேர்ந்த பாடசாலை மாணவர்கள்
மாணவர்கள் அனைவருக்குமே ரூ. 6,000 நலன்புரி அந்த காசு வந்து கிடைக்கும். 2வது, எந்த ஒரு பாடசாலையில 300 மாணவர்களுக்கு உட்பட்டு அதுக்கு குறைவா மாணவர்கள் கல்வி கற்கிறாங்களோ, அப்படியான ஒரு பின்தங்கப்பட்ட ஒரு பாடசாலையில கல்வி கற்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கு. 3வது, உங்களுடைய துறவற வாழ்க்கைக்குள்ள போனவங்க, அதாவது துறவற பெண் துறவிகள், ஆச்சிரமத்துக்குள்ள வாழ்றவங்க, அதுக்கு பிறகு பிரிவினாக்கள்ல இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா அந்த ஃபாதர்ஸ்மார், சிஸ்டர்ஸ்மாருக்கு படிக்க போறவங்க, துறவற வாழ்க்கைக்குள்ள போனவங்க, அதையும் தாண்டி எந்த ஒரு துறவற வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறீங்களோ, அப்படியான ஆட்களுக்கும் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிறுவர் நிலையங்கள்ல இருந்து தங்கி இருந்து ஸ்கூல் போகக்கூடிய அந்த பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? அப்படியான பிள்ளைகளுக்குமே இந்த அஸ்வஸ்ம ரூ. 6,000 பணத்தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரீசென்ட்டா பார்லிமென்ட்ல சமர்ப்பிக்கப்பட்ட இந்த யோசனைக்கு பாராளுமன்றத்துல அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி இதுதான் டீடைல்ஸ். இதுதான் இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா வெளிவந்திருக்குது. இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பேர் குடும்ப வறுமை, கஷ்டம், எங்கட பிள்ளைகள் உள்வாங்கப்படாதா? எங்களுக்கு அஸ்வசுமையும் இல்ல, எங்கட பிள்ளைகளுக்கும் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 விஷயம் தான். 1, நீங்க டீட்டெயில்ஸ் குடுக்குறப்ப ஒழுங்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கணும். 2வது, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிரப்பிக்கிட்டு போனவங்க பிழையா உங்களுடைய டீட்டெயில்ஸ்கள நிரப்பிக்கிட்டு போயிருக்கணும். இதனால நீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். இதுதான் மெயினான காரணம். ஸோ இப்படியான காரணங்கள்னால நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மையா தெரியல. நீங்க யாராவது இதுக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்து எப்படியாவது எங்களுக்கு காசு வேணும்னு ஏதாவது மேன்முறையீடுகளோ அப்படி இப்படி செய்து ஏதாவது செஞ்சிருந்தீங்களா இருந்துச்சுன்னு சொன்னா, இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய என்னோட கருத்து. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க.